டெல்லிக்கு ஆளுநர் அனுப்பிய 3 கடிதம். உச்சநீதிமன்றத்திற்கு செல்லும் மாணவி விவகாரம். ஆர்டிகல் 355 கையில் எடுக்கும் டெல்லி. மு.க. ஸ்டாலினுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் அமித்ஷா. வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை எப்படி தேர்தலுக்கு முன்பு தான் கொடுக்கும் வாக்குறுதிகளை ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைவேற்றுவதில்லையோ அதேபோல்தான் அவ்வப்போது ஏதேனும் ஒரு சட்டங்களுக்கான தீர்மானங்களை சட்டசபையில் நிறைவேற்றுபவர் அதை நடைமுறைக்கு கொண்டு வரவே மாட்டார். இந்த நிலையில்தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் டெல்லி வரை எதிரொலித்துள்ளது. ஆனால் அதை திசை திருப்ப வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கமே அதில் தீவிர கவனம் செலுத்துகிறது. பாலியல் பலாத்கார குற்றவாளிகளுக்கும் கடுமையாக தண்டனையை அறிவித்துவிட்டது என்று டெல்லி மேலிடம் நினைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அது குறித்த ஒரு தீர்மானத்தை சட்டசபையில் கொண்டு வந்தார் மு.க. ஸ்டாலின். ஆனால் தமிழ்நாட்டில் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட எந்த ஒரு நபருக்கும் தண்டனை நிறைவேற்றப்படவில்லை. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தன்னை ஞானசேகரன் பலாத்காரம் செய்ததை காவல்துறையர் புகார் அளித்தார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி. அதையடுத்து அந்த நபரிடம் விசாரணையே நடத்தவில்லை. அவசர கதியில் குண்டர் சட்டத்தில் அவரை சிறையில் தள்ளிவிட்டார்கள். இதன் காரணமாக இப்படியே ஞானசேகரன் விவகாரத்தை கிடப்பில் போட்டுவிட வேண்டும், சில மாதங்களுக்கு பிறகு காவல்துறையிடம் சொல்லி அவனை வெளியில் விட்டுவிட வேண்டும் என்பதுதான் திமுகவினரின் திட்டமாக இருந்து வருகிறது. ஆனால் தற்போது ஆளுநர் ரவி இந்த விவகாரத்தில் படு தீவிரமடைந்திருக்கிறார். குறிப்பாக பல்கலைக்கழகங்கள் என்பது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து வருவதால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற இந்த பலாத்கார விவகாரத்தை ஜனாதிபதி, பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சகம் என 3 இடங்களுக்கும் அவர் கடிதம் அனுப்பிவிட்டார். இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா போட்ட உத்தரவின் பேரில் உள்துறை அமைச்சகத்தை சார்ந்த முக்கிய அதிகாரிகள் தமிழக காவல்துறைக்கு கால் பண்ணி இது குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தியுள்ளார்கள். அதோடு மாணவி சம்பந்தப்பட்ட வழக்கில் குற்றவாளியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வெளியான தகவலை உடனடியாக டெல்லிக்கு அனுப்புமாறு தெரிவித்துள்ளார்கள். அதோடு இது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் இந்த விவகாரத்தை தேசிய மகளிர் ஆணையத்தின் மூலம் உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல உத்தரவு போட்டுள்ளார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. அதன் காரணமாகவே சென்னை வந்த தேசிய மகளிர் ஆணைய அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் கிடைத்த தகவல் மற்றும் சென்னை காவல்துறை கொடுக்கும் தகவல் என அனைத்தையும் இணைத்து உச்சநீதிமன்றத்தில் தேசிய மகளிர் ஆணையம் வழக்கு தொடரப்போகிறது. அதோடு இது சம்பந்தப்பட்ட அறிக்கையை சென்னை காவல் ஆணையம் கொடுத்தாலும் கூட தேசிய மகளிர் ஆணையம் கொடுக்கும் அறிக்கையின்படி அதில் சம்பந்தப்பட்ட அத்தனை நபர்களையும் உச்சநீதிமன்றத்திற்கு இழுத்து விசாரணை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வழக்கில் தமிழக ஆளுநர் கூடுதல் அக்கறை செலுத்தி வருகிறார். இனிமேல் இதுபோன்று எந்த ஒரு கல்வி நிலையங்களிலும் மாணவிகளுக்கு எதிரான பாலியல் சம்பவங்கள் நடக்கக்கூடாது, இதுவே கடைசியாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்துடன் ஆளுநர் ரவி அதிதீவிரம் காட்டுகிறார். அதனால் ஞானசேகருக்கு பின்னணியில் இருக்கும் நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அதிரடியாக கைது செய்து உச்சநீதிமன்ற கூண்டில் ஏற்றுவதற்கும் ஆளுநர் ரவி தயாராகிவிட்டார். இதற்காகவே ஆளுநர் நியமித்துள்ள சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்துள்ள பெண் IPS அதிகாரிகளுடன் இணைந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த மாணவி விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றமும் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதால் IPS குழுவினர் மூலம் அவர்கள் கொடுக்கும் அறிக்கைகளும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு இடம்பெற்றுள்ளன. மேலும் இந்த மாணவி பலாத்கார வழக்கோடு நிறுத்திக் கொள்ளாமல் தமிழ்நாட்டில் இதுவரை திமுக ஆட்சியில் எத்தனை பலாத்கார சம்பவங்கள் நடைபெற்றுள்ளது என்பது குறித்த மொத்த அறிக்கைகளையும் ஆளுநர் ரவி டெல்லிக்கு கொடுத்திருப்பதால் அது அத்தனையுமே உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாம். அதன் காரணமாகவே இதுவரை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக டெல்லியில் ரிப்போர்ட் கொடுத்து வந்த ஆளுநர் இந்த முறை பெண்கள் பாலியல் பலாத்காரம் என்கிற வலுவான ஒரு அஸ்திரத்தை கையில் எடுத்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் தீவிரமாக களமிறங்குவதால் ஞானசேகருக்கு பின்னால் இருக்கும் அத்தனை அரசியல் புள்ளிகளையும் அம்பலத்திற்கு கொண்டு வராமல் விடமாட்டார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. அதோடு பொள்ளாச்சி சம்பவத்தை போன்று இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தின் பின்னணியிலும் மிகப்பெரிய நெட்வொர்க் செயல்பட்டு இருந்தால் இதை வைத்து தமிழகத்தின் மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு செக் வைக்கக்கூடிய ஆர்டிகல் 355 மத்திய அரசு கையில் எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்கிற தகவல்களும் ராஜ்பவன் வட்டாரங்களில் வெளியாகியுள்ளன. அதன் காரணமாக தற்போது ஆளுநரின் கவனத்தை திசை திருப்ப வேண்டும், அவருக்கு சிக்கலை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் பல்கலைக்கழகங்களில் துணை வேந்தர்களை நியமிக்கும் விவகாரத்தில் ஆளுநர் ரவி தமிழக அரசுடன் ஒத்துப்போகவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அவருக்கு எதிரான வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடுத்துள்ளது.
இதுதான் தற்போது ஆளுநருக்கு வெறியை ஏற்றிவிட்டுள்ளது. அதன் காரணமாகவே இதுவரை இல்லாத அளவுக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தின் பின்னணியில் உள்ள ரகசியத்தை வெளியில் கொண்டு வந்து திமுகவை உச்சநீதிமன்ற கூண்டில் ஏற்றிவிட வேண்டும் என்று ஆளுநர் ரவி வரிந்து கட்டி களமிறங்கியிருக்கிறார். அதனால் ஞானசேகரன் விவகாரத்தோடு அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி வழக்கை நிரந்தரமாக கிடப்பில் போட்டுவிட வேண்டும் என்று திட்டமிட்ட தமிழக அரசு மற்றும் சென்னை காவல்துறைக்கும் அடுத்தடுத்த பல அதிரடி சிக்கல்கள் ஏற்படும் என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி, கருணாநிதிக்கு எதிராக செயல்படுவதா? மீண்டும் ஆளுநரை சீண்டிய முரசொலி. திமுகவின் முரசொலி, கருணாநிதி காலத்திலேயே திருவள்ளுவருக்கு வெள்ளை உடை அணிந்து சிலை வடிவமைத்து விட்டோம், அப்படி இருக்கும்போது அதை எப்படி நீங்கள் மாற்றலாம், அதற்கு எப்படி நீங்கள் காவி உடை போடலாம் என்பது போன்று இன்று முரசொலியில் ஆளுநருக்கு எதிராக ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள். அந்த அறிக்கையில், வான் புகழ் வள்ளுவரை சனாதன கூண்டில் காவி உடை அணிவிக்கும் ஆளுநர் முதலில் காவி உடையை அணிய வேண்டும். திருவள்ளுவர் தினத்தன்று காவி உடை அணிவிக்கப்பட்ட திருவள்ளுவர் படத்துக்கு இவர் பூத்தூவி மாலை அணிவித்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஆளுநர் ரவி திருவள்ளுவரின் சிலைக்கு அருகில் இருக்கும் மெய்ப்பொருள் காண்பது அரிது என்று சொல்லப்படும் வாசகத்தை படித்து அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளை உடை அணிந்த திருவள்ளுவர் சிலையை வேணுகோபால் சர்மா என்கிற ஓவியர் நிறுவினார். அதை எங்களுடைய தலைவர் கருணாநிதி அங்கீகரித்தார். அப்படி அவர் அங்கீகரித்ததை நீங்கள் எப்படி மாற்றலாம்? இது 1959 ஆண்டிலேயே முடிவெடுக்கப்பட்டது. அதோடு அதை அப்போதைய மத்திய அரசும் ஏற்றுக்கொண்டது. 1967 ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்தபோது திருவள்ளுவரின் இந்த ஓவியத்தை அரசாணையாகவும் வெளியிட்டோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்று திட்டமிட்டு ஆளுநர் திருவள்ளுவர் சிலைக்கு காவி உடை அணிகிறார். அதோடு ஆளுநர் மாளிகையில் அமர்ந்து கொண்டு சனாதன வகுப்பு எடுக்கிறார். தமிழக அரசின் செயல்பாட்டை குறை கூறுகிறார். இவருக்கு தமிழக அரசை குறை சொல்வதற்கு என்ன அருகதை உள்ளது என்பது போன்று முரசொலியில் ஆளுநரை மீண்டும் திமுக வசைபாடி உள்ளது. ஆனால் இப்படி ஒரு செய்தியை சோசியல் மீடியாவில் திமுகவின் ஐடி விங் வைரலாக்கியதை அடுத்து அதற்கு பாஜகவின் ஐடி விங் ஒரு பதிலடி கொடுத்துள்ளது. அதில், ஆளுநர் திருவள்ளுவருக்கு காவி உடை கொடுத்ததில் எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் திருவள்ளுவர் என்பவர் இந்த தமிழ்நாட்டில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். அதோடு அவர் இந்து மதத்தை சார்ந்தவர். அதை உணர்த்தும் வகையில் தான் அவருடைய திருக்குறள்களும் அமைந்திருக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட இந்து மதத்தில் பிறந்தவரான திருவள்ளுவருக்கு வெள்ளை உடை அணிவதுதான் தவறான செயல். கருணாநிதியை பொறுத்தவரை இந்துக்களுக்கு எதிரானவர். அதன் காரணமாகவே சிறுபான்மையினருக்கு ஆதரவாளரான அவர் திட்டமிட்டே பாதிரியார்களின் வெள்ளை உடையை திருவள்ளுவருக்கு அணிவித்திருக்கிறார். கொஞ்சம் விட்டால் ஓட்டு பிச்சைக்காக முஸ்லிம்கள் பயன்படுத்தும் பச்சை உடையை கூட இந்த கருணாநிதி திருவள்ளுவருக்கு அணிந்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு கேடுகெட்ட திருட்டு திமுகவின் தலைவர் தான் இந்த கருணாநிதி. அதனால் இந்து சனாதானத்தை பற்றியோ ஆளுநரை பற்றியோ விமர்சிக்க துளியும் தகுதி இல்லாததுதான் இந்த திமுக என்று பாஜகவின் ஐடி விங்கும் இதற்கு ஒரு தக்க பதிலடி கொடுத்துள்ளது. நண்பர்களே, அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை கிடப்பில் போட்டுவிட வேண்டும் என்று திட்டமிட்ட மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக ஆளுநர் ரவி டெல்லிக்கு அனுப்பிய 3 அவசர அறிக்கை, திமுக அரசுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் தேசிய மகளிர் ஆணையம் வைத்த செக் மற்றும் திருவள்ளுவர் காவி உடை விவகாரத்தில் ஆளுநருக்கு எதிராக முரசொலியில் செய்தி வெளியிட்ட திமுகவுக்கு பாஜக கொடுத்த பதிலடி குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.